Welcome and welcome to Cook with Martina. நல்லா இருக்கீங்களா? ஓட்ஸ்ல எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் இருக்கு. இந்த ஓட்ஸ் வச்சு நம்ம மசாலா ஓட்ஸ் தான் இன்னைக்கு செய்ய போறோம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஒரு pan வச்சுக்கலாங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்துக்கலாம். ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. அதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இந்த நேரத்துல ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு சுகர் இருந்துச்சுன்னா கண்டிப்பா ஓட்ஸ் சாப்பிடுங்க. ஏன்னா உங்க பிளட் சுகர் லெவல்ஸை மெயின்டைன் பண்ண ஹெல்ப் பண்ணும். நம்ம இன்னைக்கு கேரட் அண்ட் பீன்ஸ் மட்டும்தான் சேர்த்துக்கிறோம். ஆனா உங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸ் எல்லாம் நீங்க கட் பண்ணி நீங்க இது கூடயே சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. 1/2 ஸ்பூன் கறி மசாலா சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு வேற சிக்கன் குழம்பு மசாலா இருந்தா கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் சாம்பார் தூள் கூட சேர்த்துக்கலாம். சில்லி பவுடர் மறக்காம ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஒரு 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி நம்ம சேர்த்து இதை நல்லா நம்ம குக் பண்ண விடலாம். வெயிட் லாஸ்ன்னு சொன்னாலே கண்டிப்பாக ஓட்ஸ் எங்கேயோ இருக்கும் இல்லைங்களா? ஸோ டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணாதான் நம்மளுக்கு அந்த டயட்டை மெயின்டைன் பண்ண முடியும். சரி, கொஞ்சம் உப்பு அப்படியே சேர்த்துக்கோங்க. நல்லா கொதிக்குது. இந்த நேரத்தில் நம்ம ஓட்ஸ் சேர்த்துக்க போகிறோம். உங்கள் இஷ்டம்தான். நான் 1 கப் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். நிறைய பேர் சாப்பிடணுன்னா இன்னொரு கப் கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் லிட்டை க்ளோஸ் பண்ணி குக் பண்ண விட போறோம். நல்லா குக் ஆயிடுச்சுங்க. ஓட்ஸ்ன்னு சொன்னாலே பாலும் சர்க்கரை எல்லாம் சேர்த்து குக் பண்ணி சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். எனக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்படி. ஆனா சுகர் இருக்கிறவங்களுக்கு இப்படி சாப்பிட்டா ரொம்ப நல்லதுங்க. கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்து கார்னிஷ் பண்ணிக்கலாம். மசாலா ஓட்ஸ் ரெடியோ ரெடி.